ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநிலையில்லா நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதில் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். நீங்களும் உங்கள் அறைகளை பார்த்து உங்கள் கரங்களை கொடுத்து உங்கள் வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி கரங்களை கொடுத்து வாழ்த்துகிறார். அதே போல இன்றைக்கு வந்திருக்கிற அன்பு சகோதர ஆத்தியார்கள் உங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. வெதர்கள் காலங்கள் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, வெதர் மாறுகிறது. ஆனால் இன்னைக்கு உங்களையும் உண்டாக்கின தெய்வம் மாறப்போகிறது. ஆமென். அவர் இருக்கிறவரும் இறந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள ஒரு தெய்வத்தை நாம் நீங்களும் ஆண்டவராக கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்தார். ஆமென். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தை என்ன என்று சொல்லி, புத்தியுள்ள ஸ்திரீ விழித்திருங்கள், இயேசுவின் வருகை ஆயத்தமாயிருங்கள், முடிச்சிருங்கள். கடந்த வாரத்திலே சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஒரு சில வாரங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையை குறித்தும் அவருடைய பகிரங்க வருகையை குறித்தும் அதற்கிடையே நடக்க போகிற 7 ஆண்டுகள் அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி காலங்களை குறித்தும் நாம் ஒவ்வொன்றாக தியானிக்க தெய்வம் கிருபையை பாராட்டியுள்ளார். ஆக இன்றும் கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்ட உவமையின் தொடர்ச்சியாக 25வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 2வது உவமையை குறித்து நாம் சற்று கற்றுக்கொள்ள கற்றுடைய ஆவியானவர் நமக்கு பெரிய அனுகிரகத்தை உண்டாக்குவாராக. ஆகவே மத்தேயு 25வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 25:29. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவரிடத்திலே இருந்து உள்ளதை எடுத்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டுமா இல்லையா? இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும், இருக்கிறவனிடமிருந்து எடுக்க வேண்டும். அதான நியதி. சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளவனிடத்துல மாறி மாறி உள்ளவனிடத்துல எடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து இருக்கிறவனிடம் எடுக்கப்படும். என்ன நம்முடைய ஆண்டவருடைய தியரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. யோசிக்க கூடும். நாங்கள் தான் இல்லாதவன் எடுக்கிற கூட்டம், இருக்கிறவன் வந்து எடுக்கிற கூட்டம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவரா இல்லாதவனிடத்திலிருந்து எடுக்கிறாரா, அதை எடுத்து உள்ளவனிடத்தில் கொடுத்து இன்னும் பரிபூரணப்படுத்துகிறார். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது எங்கே சொன்னார் என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை எங்குமே சொல்லாத இயேசு கிறிஸ்து எருசலேமிலே தன்னுடைய கடைசி பிரயாணத்தின் போது, கடைசி வாழ்க்கையின் கடைசி பிரயாணம், கடைசி வாரம் என்று குறிப்பிடப்படுகின்றதான அந்த கடைசி வாரத்திலே இயேசு கிறிஸ்து எருசலேமிலே கூடியிருந்த சீடர்களுக்கும் அவரை பின்பற்றின வேதபாரகர், பரிசேயர் அப்படி போன்ற ஜனங்களுக்கும், அறிவு படைத்தவர்களுக்கு, மேலும் அறிந்தவர்களுக்கு அவர் இந்த காரியத்தினுடைய ஆழத்தை அங்கே சொல்லுவதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு சொல்லுகிறார்? எருசலேமிலே தன்னுடைய சீடர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, வேதபாரகர்களுக்கு, அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தில் கூடியிருந்த ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளவன் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த உவமையுடைய காரியத்தை குறித்து சற்று நாம் முன்பே போய் பார்ப்போமானால், இந்த உவமை எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற அடிப்படையில் தாளந்தின் உவமை என்று நாம் சொல்லுகிறோம். என்ன உவமை? சொல்லுங்க. தாளந்தினுடைய உவமை. நமக்கு தெரியும், தாளந்தை பெற்று
நல்ல பாடுகிற தாளந்து, நல்ல பைபிள் வாசிக்கிற தாளந்து, நல்ல பிரசங்கிக்கிற தாளந்து, நல்ல மியூசிக்கெல்லாம் வாசிக்கிற தாளந்துகள் என்று சொல்லி தமிழ் வேதாந்தத்துக்குள்ளும் தமிழர்களுக்குள்ளும் தமிழ் கிறிஸ்தவத்துக்குள்ளும் தாளந்து என்று இதை குறிப்பிடுகிறார்கள். டேலண்டை குறிப்பிடுகிறார்கள், திறமைகளை குறிப்பிடுகிறார்கள். ஜெபிக்கிற பொழுது நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே நல்ல தாளந்தை கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நல்ல தாளந்தை கொடுங்க ஆண்டவரே என்றெல்லாம் நாம் ஜெபிக்கிறது வல்லமை. ஆனால் இன்றைக்கு அதுக்கு சற்று முரண்பட்டதான ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அவை இன்றிலிருந்து தாளந்துக்கும் டேலண்டுக்கும் இடையே இருக்கிறதான வித்தியாசத்தை அறிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்ல வருகிறார், இந்த ஊழியம் மூலம் இயேசு இதை சொல்ல வருகிறார், நானும் நீங்களும் இதை செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பாராட்டுவாராக. ஆமென். இதனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்வோமானால் உள்ளவனுக்கு ஆண்டவர் கொடுப்பார், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற வார்த்தையின் அர்த்தத்தையும் இன்றைக்கு புரிந்து கொள்ள ஆவியானவர் நம் அனைவருக்கு பெரிய ஒரு அனுகிரகத்தை உண்டாக்குவாராக. அருமையானவர்களே, தாளந்து என்று சொல்லுகிற பொழுது அந்த தாளந்து என்று சொல்லுகிற வார்த்தை தமிழுக்குரியதும் அல்ல, தமிழ் சொல்லும் அல்ல, அது கிரேக்க சொல்லும் அல்ல, அது எபிரேய சொல், அது ஒரு எபிரேய மொழியிலிருந்து வருகிறதான ஒரு சொல். அந்த எபிரேய சொல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அவர் பேசிய மொழி எபிரேய மொழி. ஏனென்றால் யூதர்கள் அங்கே கூடியிருந்தார்கள், யூதர்களுக்கு இயேசு பிரசங்கித்தபடியினால், எருசலேம் தேவாலயத்தில் பிரசங்கித்தபடியினால் அவர் எருசலேமிலே இருந்து பேசிய அந்த வார்த்தை எபிரேய பாஷையிலே இந்த உபதேசத்தை அவர் செய்தபடியினால் எபிரேய பாஷையிலே கலாத்தியோ என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பயன்படுத்தினார். அதன் அடிப்படையிலே தலந்தோ என்று சொல்லுகிற கிரேக்க வார்த்தை, டேலண்ட் என்று சொல்லுகிற ஆங்கில வார்த்தை, தாளந்து என்று சொல்லுகிற தமிழ் வார்த்தையாக அது பரிணமிக்கப்பட்டதை முதலாவது நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தாளந்து என்று சொல்லுகிற ஒரு காரியம் திறமைகளை குறித்து பேசுவது அல்ல, நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நல்ல தாளத்தை கொடுத்திருக்கிறார், நீ ஒழுங்கு அரைக்காடிய தாளந்த ஆண்டவர் எடுத்துடுவார் என்றெல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் பயன்படுத்துவது வளமை, பெற்றோர்கள் நம்மை பார்த்து பயன்படுத்துவது வளமை. அவங்க அந்த பயன்படுத்துவதை சற்று தள்ளி வைத்து விட்டு தாளந்து எதை முக்கியப்படுத்துகிறது, எதை குறிப்பிடுகிறது, தாளந்து என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டுமானால் 1 நாளாகமம் 29வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திரும்பி பார்ப்போமானால் 4வது 5வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 4வது 5வது வசனம். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாகி இருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்துக்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து
திறமையை குறித்தது அல்ல, அது ஒரு நிறையை குறித்தது. சரிதானே? தாளந்து எதை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒரு நிறையை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஒரு அளவை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் என்பதை முதலாவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, அப்போ ஒரு தாளந்து என்றால் என்னன்னா, நாம் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள ஒரு நிறையை குறிக்கும்படியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். ஒரு தாளந்து 32 கிலோகிராம். சொல்லுங்க, ஒரு தாளந்து 32 கிலோகிராம். அந்த 32 கிலோகிராம் ஒரு தாளந்து. ஒரு தாளந்து 3000 வெள்ளி காசு பணம். எவ்வளவு காசு பணம்? 3000 வெள்ளி காசு பணம். ஒரு தாளந்து 3000 வெள்ளி காசு, ஒரு தாளந்து 32 கிலோகிராம். சரிதானே? இது விளங்காதவர்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசுவுடைய காலத்துல யூதர்களுடைய வழக்கத்தின் அடிப்படையில் ஒரு நாள் முழுவதுமாக வேலை செய்கிற பொழுது ஒருவர் பெற்றுக்கொள்கிற அதிகூடிய ஊதியமாக ஒரு டினாரிஸ் அன்றைக்கு கொடுத்தார்கள் பணமாக. எவ்வளவு சம்பளம்? ஒரு டினாரிஸ். ஒரு நாள் இஸ்ரவேலர்களுக்குரிய ஒரு நாள் அதிகூடிய சம்பளமாக ஒரு டினாரிஸ். 2 டினாரிஸ் ஒரு வெள்ளி காசு. 2 டினாரிஸ் ஒரு வெள்ளி காசு. சரிதானே? எத்தனை டினாரிஸ்? 2 டினாரிஸ் ஒரு வெள்ளி காசு. ஒரு தாளந்து 3000 வெள்ளி காசு. ஒரு தாளந்து 32 கிலோகிராம். இது அளவுகள். ஓமர் என்கிற அளவு, சேகர் என்கிற அளவு, ராத்தல் என்கிற அளவுகள் இருக்கிறது போல தாளந்து என்பது ஒரு தாளந்து 32 கிலோகிராம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது கூட நீங்கள் நன்றாக எடுத்து வாசித்து பார்ப்பீங்களானால் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக தாவீது ராஜா 3000 தாளந்து பொன்னை கொடுத்தாரா? 3000 தரம் 32 எத்தனை கிலோகிராம்? 96,000 கிலோகிராம் பொன்னை தாவீது ராஜா தேவனுடைய ஆலயம் கட்டும்படியாக கொடுத்தார். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, காம்பவுண்ட் 1 பவுன், அரை பவுன், 5 மணியாடி, 6 மணியாடி அல்ல, 96,000 கிலோகிராம் நிறைவுள்ள ஒரு தங்கத்தை தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்தார். அது சொல்கிறார், என்னுடைய பணத்துல என்னுடைய ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் கொடுத்ததற்கு மேலாக தான் எவையெல்லாம் சம்பாதித்தானோ அதையும் அவன் தேவனுடைய ஆலயத்தில் கொடுத்ததை 1 வாசித்தோம். யோசித்து பாருங்கள், நம்முடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு தாவீது ராஜாவால் கொடுக்கப்பட்ட தங்கத்தினுடைய கிலோகிராம். இன்றைக்கு அதனுடைய பெருமதியை நாம் பார்த்தோமா? நான் சொல்ல முடியாத சைவரை போட்டு கொண்டே போகிறேன். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தாளந்து என்பது 32 கிலோகிராம். தாளந்து என்பது 3000 வெள்ளி காசு. அதை மட்டும் இன்றைக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையை சொல்ல வருகிறார். அது என்ன? ஒரு மனிதன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிற பொழுது என்ன செய்கிறார்? அந்த மனிதன் தனக்கு இருக்கிற ஆஸ்திகளை கொண்டு வந்து ஒருவனுக்கு 1 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 5 தாளந்தை கொடுத்தார் என்று சொல்லி இங்கே வேதம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிறார். வாசிங்க 14ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன்னுடைய
நம்முடைய தெய்வம் வேற்றுமை இல்லாத கடவுள், ஒருவனை ஒரு மாதிரியும் இன்னொருவனை இன்னும் ஒரு மாதிரியும் பார்க்கிற ஆண்டவர் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லுகிறது, ஒருவனுக்கு ஒரு தாளாந்து, இன்னொருவனுக்கு 2 தாளாந்து, இன்னொருவனுக்கு 5 தாளாந்து. அப்படியானா வேதம் பிழையா, ஆண்டவர் பிழையா? நம்ம யோசிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டும்? ஒரு ஊழியக்காரனை கூப்பிடுகிறார், 1 தாளத்தை கொடுக்கிறார். இன்னொருவனை கூப்பிடுகிறார், 2 தாளத்தை கொடுக்கிறார். இன்னொருவனை கூப்பிடுகிறார், 5 தாளங்களை கொடுக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஒருவனை ஒரு மாதிரியும் இன்னொருவனை இன்னும் ஒரு மாதிரியும் பார்க்கிற ஒரு ஆண்டவரோ என்ற உணர்வு கேள்வி இந்த மதியோடு நமக்கு வருகிறது. அதனுடைய விளக்கத்தை அதே வார்த்தை நமக்கு தெளிவாக கொடுக்கிறது. வாசிங்கள், அவன் அவனுக்கு எதுக்கு வாசிங்க 15ஆம் வசனத்தை பாருங்க. அவன் அவனுடைய சொல்லுங்கள், அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் காசை கொடுக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ள ஆண்டவரா? இல்லை. பாகுபாடு பார்க்கிற தெய்வமா? இல்லை. அவன் அவனுடைய திறமை, அவன் அவனுடைய talent, அவன் அவனுடைய பக்குவம், அவன் அவனுடைய capacity, அவன் அவனுடைய கொள்ளளவு, அவன் அவனுடைய அறிவு, அவன் அவனுடைய அனுபவம், அவன் அவனுடைய திறமைக்கு ஏற்ற வகையில தெய்வம் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவனை ஒரு மாதிரி இன்னொருவனை இன்னும் ஒரு மாதிரி பார்க்கிற ஆண்டவர் அல்ல என்னுடைய உங்களுடைய ஆண்டவர். அவனவனுக்குரிய திறமை, அவனவனுக்கு ஏற்ற விதத்தில் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவாய் கொடுக்கிறவர் தான் என்னுடைய உங்களுடைய ஆண்டவர். ஆமென். ஒருவர் சாதாரணமாக ஒரு கோப்பை பிளேட் மாத்திரம் சோறு சாப்பாடு சாப்பிடுவோம்னா அவனுக்கு தேவையானது ஒரே ஒரு அளவு தான், ஒரே ஒரு அளவு கோப்பை மட்டும்தான் சாப்பிடுவாங்க இருந்தா ஒரே ஒரு அளவு கோப்பையை சம்பூர்ணமாக கொடுக்கிறார். இன்னொரு ஒரே அளவு கோப்பை சாப்பிட முடியாது. இன்னொரு கோப்பை வேணும்னா 2 தடவை போட்டு சாப்பிடக்கூடியவனா இருப்பானா ஆண்டவர் 2 அளவு கொடுத்து அவனை சம்பூர்ணமாக அவனை திருப்தியாக்குகிறார். இவனையும் திருப்தியாக்குகிறார், அவனையும் திருப்தியாக்குகிறார். 5 தாளந்து அவனுக்கு தேவை. அவனுக்கு 5 தாளந்து கொடுத்தா அவன் திறமைக்கு கொடுக்க கூலி கொண்டு பார்க்கிற ஆண்டவர் அவனுக்கு எதை அவனுக்கு கொடுக்கிறார். அப்படின்னா என்னுடைய உங்களுடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவன் அவனுடைய திறமையை சம்பூர்ணமாக அவன் அவனுடைய காரியங்களில் அவன் அவனுக்கு கொடுத்து விடுகிறான். 5 தாளாந்தை எடுத்து இல்ல அதுல 1 அவனுக்கு 3 கொடுத்துட்டு 2 எடுத்து 2 கொடுத்தவனுக்கு இன்னும் 1 கொடுத்தவனுக்கு இன்னும் 1 ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை. அவர் அப்படி செய்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. ஒருவரிடம் கொடுத்ததை வாங்கி மற்றவனுக்கு கொடுக்கிறவர் அல்ல. ஏனென்றால் அவர் நிறைவுள்ள தெய்வம் அல்ல. அவர் நிறைவுள்ளவர். எல்லாத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற பெரிய ஆண்டவரிடத்துல இந்த மதியம் நானும் நீங்களும் வந்திருக்கிறோம் பெரியமானவர்களே. ஆனா காரியம் எங்கே இருக்கிறது? 5 கொடுத்தால்
என்பதாக வேதம் சொல்லுகிறது. 19ஆம் வசனம் பாருங்கள். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களுக்கு கணக்கு கேட்கிறார். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன், அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதிக்கிறேன் என்றான். 5 தாலந்தை வாங்கி கொண்டு போனவன் நான் திரும்ப 5 சம்பாதித்து விட்டேன் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக நான் வைப்பேன். உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தின்படி பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம் அனைவருக்கும் ஏற்ற திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் வெவ்வேறு திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே அளவு இல்லை. எல்லாருக்கும் வேறு வேறு விதமான திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் யாருமே திறமையற்றவர்கள் அல்ல. நாம் யாருமே தேவையுள்ளவர்கள் அல்ல. நாம் யாருமே தேவையோடு வாழ்கிறவர்கள் அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாருக்கும் திறமைகளை ஆண்டவர் படைத்து வைத்து விட்டார். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து விட்டார். அப்படியானா இந்த 5 தாலந்தை கொண்டு போனவன் என்ன செய்கிறான்? அதை வியாபாரம் பண்ணி அவன் இன்னும் ஒரு 5 சம்பாதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 5 கொண்டு போனவன் அவன் வியாபாரம் பண்ணி இன்னும் ஒரு 5 சம்பாதிக்கிறான். 2 கொண்டு போனவன் வியாபாரம் பண்ணி இன்னும் 2 சம்பாதிக்கிறான். இதுல ஒரு கேள்வி, 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தை ஆண்டவர் கொடுத்து விட்டு நீங்கள் புறப்பட்டு போங்கள், வியாபாரம் பண்ணுங்கள், இன்னும் சம்பாதிங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரோ? சொல்லுங்க. ஒன்றுமே சொல்லவில்லை. ஆண்டவர் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லவில்லை, சம்பாதிங்கள் என்று சொல்லவில்லை, வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் 5 தாலந்துகள் தேவன் என்ன செய்கிறான்? அந்த 5 கொண்டு போய் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இன்னொரு 5 அவன் சம்பாதித்துக் கொள்கிறான். இன்னொரு 5 அவன் சம்பாதித்துக் கொள்கிறான். இன்னொரு 5 சம்பாதிக்கிறான். தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் கடந்து வந்து விட்டோம். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிற பொழுது இந்த ராஜ்யத்திற்குள்ளே நாம் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் உண்டு. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உண்டு. தேவ ராஜ்யத்திற்குள்ள வேலை வாய்ப்புகள் உண்டு. அந்த வேலைகளை செய்வதற்கு திறமைகளையும் ஆண்டவர் நம்மோடு படித்து விட்டார், நமக்குள்ள வைத்து விட்டார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வைத்து விட்டார். ஆனால் அந்த திறமைகளை சரியாக பயன்படுத்தி தேவ ராஜ்யம் கட்டப்பட நாம் நீங்கள் உழைக்கிறோமா, ஓடுகிறோமா, பிரயாசப்படுகிறோமா என்று இன்றைக்கு இந்த மதிய வேளையில் நம்மை சற்று நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஒருவருக்கு வயது கூட்டக்கூடிய நல்ல திறமை, ஒருவருக்கு தோசை தூக்கக்கூடிய நல்ல திறமை, கூட்டக்கூடிய திறமை, சமைக்கக்கூடிய திறமை, கலவக்கூடிய திறமை, பாடக்கூடிய திறமை, இவையெல்லாம் ஒரு பெரிய பண்ணைகள் ஒவ்வொரு வேலைகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வேலைகளுக்குரிய திறமைகளை ஆண்டவர் நமக்குள்ள படைத்து வைத்திருக்கிறார். பேசக்கூடிய திறமை, ஆலோசனை கொடுக்கக்கூடிய திறமை, அறிவு கொண்டு காரியங்களை சொல்லக்கூடிய திறமை, ஜெயிக்கக்கூடிய திறமை, எவ்வளவோ திறமைகளை ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ள வைத்து விட்டார். யாரும் சொல்ல முடியாது எனக்கு ஒரு திறமை இல்லை என்று சொல்லி, யாரும் சொல்ல முடியாது எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை என்று சொல்லி. ஆண்டவர் நிறைவுள்ள தெய்வம், நிறைவான திறமைகளை நமக்குள்ள வைத்து விட்டார். ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும், அந்த நிறைவான திறமைகளை நாம் நீங்களும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? 5 தாலந்துகளை பெற்றவன் அவன் பிரயாசப்பட்டு வியாபாரம் பண்ணி இன்னும் 5 சம்பாதிக்கிறான். 2 பெற்றவன் இன்னும் சம்பாதிக்கிறான். 1 பெற்றவன் கொண்டு போய்
என்னுடைய சந்தோஷத்துல என்ன செய்? பிரவேசி. என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசி. ஒரு பெரிய வா ஐந்து மனிதர் இன்னும் ஐந்து சம்பாதிச்சியா? நல்லது. முதலாவது நல்லது. சூப்பர் சூப்பர் நல்லது. ஐந்து சம்பாதிச்சிருக்காங்க. நல்லது. என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. எங்கே சந்தோஷம் இருக்கிறது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள சந்தோஷம். ஆண்டவர் சொல்கிறார், நீ பட்ட பாடுகள், நீ பட்ட பிரயாசம், நான் உனக்கு தந்த திறமையை நீ இன்னும் பயன்படுத்தி இன்னும் அதை ஆசீர்வாதமாக தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தினா நல்லது நல்லது. கொஞ்சத்துல உண்மையாக உன் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்துல உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்துக்குள்ள அதிகாரியாக வைப்பேன். என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ரெண்டு தாளத்தை கொண்டு போய் இன்னும் ரெண்டு சம்பாதித்தவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாசியுங்கள் 23ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் நீ அந்த ரெண்டு தாளத்தை தந்தபோது இன்னும் ரெண்டாக மாற்றினாய். கொஞ்சத்துல உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. பாருங்கள் அருமையானவர்களே, எவ்வளவு நல்ல தெரியும் நம்முடைய ஆண்டவர். ஐந்து தாளத்தை இன்னும் ஒரு ஐந்து தாளத்தை மாற்றியவனுக்கும், ரெண்டு தாளத்தை கொண்டு போய் ரெண்டு தாளத்தை மாற்றியவனுக்கும் ஒரே விதமான blessing, ஒரே விதமான ஆசீர்வாதம். நல்லது. ரெண்டு பேரையும் பார்த்து நல்லது நல்லது. ரெண்டு பேரும் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தீங்க. உங்களை எல்லாம் அநேகத்தின் மேல் அதிகாரியா நான் வைப்பேன். நல்லது. சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவராக ஐந்தாக மாற்றியவனுக்கும் ஒரே ஆண்டவர், ரெண்டு தாளத்தை இன்னும் ரெண்டாக மாற்றியவனுக்கும் ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுத்த அதே ஆண்டவர் இப்பொழுது அவன் அவனுடைய பிரயாசத்தினுடைய பலனை ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லது நல்லது. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்க, உங்க எல்லாம் அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் இந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்க. இதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இரண்டாவது படிப்பினை. அவர் யாரையும் நீ நல்லா ஊழியம் செய்த என்று அவனை போலவோ, நீ நல்லா ஊழியம் செய்த என்று இவனை போலவோ, ஒருவனுக்கு ஒரு விதமான கனமும் இன்னும் ஒருவனுக்கு இன்னொரு விதமான கனமும் அல்ல. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற திறமைகளை சரிவர தேவன் நாம மகிமைக்காக சரியாக பயன்படுத்துவோமானால் ஆண்டவருடைய பார்வையில இவன் உயர்ந்த ஊழியக்காரனோ, இவன் குறைந்த ஊழியக்காரனோ, இவன் பெரியவனோ, இவன் சின்னவனோ இல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே அளவான பசி. ஆண்டவருடைய பார்வையில் எல்லாம் ஒரே அளவான கிருபை. ஆண்டவருடைய பார்வையில் எல்லாம் ஒரே அளவான கிருபை. ஐந்து ஆத்மாக்களை ஆண்டவர் நடத்திருந்தாலும், 500 ஆத்மாக்களை ஆண்டவர் நடத்திருந்தாலும், ரெண்டு பேரும் சரியாக தந்த திறமைகளை ஆண்டவருக்கு பயன்படுத்தி இருப்பார்களா? ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுவார், நல்லது நல்லது. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தீங்க, அநேகத்தில் அதிகாரியாக இருப்பேன். என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்கள் என்று ஆண்டவர் ரெண்டு பேருக்கு ஒரே அளவான அறைகூலை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இதுதான் என்னுடைய ஆண்டவர். பல தடவைகள் கொஞ்சத்துல நாம் சில நேரங்கள் உண்மையா இருக்க தவறி விடுகிறோம். ஆண்டவர் தருகிற கொஞ்ச திறமை சரியா ஆண்டவருக்கு செய்ய தவறி விடுகிறோம். சரியாக ஆண்டவருக்கு பயன்படுத்த தவறி விடுகிறோம். நமக்கு ஆண்டவர் தந்த திறமைகள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் நமக்கு தந்த திறமைகள், அவர் நமக்கு தந்த அறிவு, அவர் நமக்கு தந்த அனுபவம், அவர் நமக்கு தந்த உயர்வு எல்லாம் அந்த ஆண்டவருக்கு பயன்படுத்த நாம் பல தடவைகள் தவறி விடுகிறோம். நம்முடைய பார்வை என்ன? இவர் எனக்கு ஒரு தாளத்தை மட்டும் தந்திருக்கிறேன், அவருக்கு என்ன 5 கொடுத்திருக்கிறேன் சொல்லி நம்முடைய நிலைமை நம்மை பார்ப்பதில்லை. பல தடவைகளில் மற்றவனையே பார்க்கிறது. எனக்கு ஒரு தாளத்து, அவனுக்கு 2 தாளத்து, எனக்கு ஒரு தாளத்து, அவனுக்கு 5 தாளத்து.
இதுகளை பார்த்து 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 நம்முடைய திறமைகள் என்ன என்று நமக்கு கூட தெரியாமல் போய்விடுகிறது. இருக்கிற கொஞ்சத்துல இருக்கிற தகுக்கிற கொஞ்சம் ஊழியரை சரியாக செய்ய முடியாதபடி நாம் பல தடவைகளை தகுமாறுகிறோம். அந்த கொஞ்சத்தை உண்மையாக செய்ய முடியாதபடிக்கு, அந்த கொஞ்சத்தை சரியாக செய்ய முடியாதபடிக்கு, அந்த கொஞ்சத்தை முழு மனதோடு செய்ய முடியாதபடிக்கு நாம் பல தடவைகளில் தகுமாறுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். நம்முடைய பார்வை என்ன? நான் மட்டும்தானா வந்து கதை எடுக்கிறது, நான் மட்டும்தானா சபையை கூடுறது, நான் மட்டும்தானா சத்திவானை நடுவது, நான் மட்டும்தானா வைரஸ் சுற்றுவது, நான் மட்டும்தானா வீடியோ வாரது. நாம் செய்கிறவர்களை சில நேரங்களில் அதையே பார்த்து மற்றவர்களோடு ஒப்பிட்டு எனக்கு இந்த ஊழியம் கிடைக்காதா, எனக்கு அந்த ஊழியம் கிடைக்காதா, எனக்கு அந்த காரியம் கிடைக்காதா, எனக்கு இந்த காரியம் கிடைக்காதா என்று மற்றவனையே பலவர்கள் பார்த்துக் கொண்டு இருப்பதனால் நம்முடைய திறமை நமக்கு பலர்கள் தெரியலே இல்லை. பொறாமை வருகிறது, மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பொறாமை வருகிறது, மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பெருமை சில நேரங்களில் வருகிறது. இந்த பொறாமையை பெருமையை நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறது. அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க முடியாதபடி பல இடங்களில் தன்மார்க்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆண்டவர் விரும்புவது பெருசாக நாம் எதையாவது வெட்டி சாதிப்பது அல்ல. நமக்கு தந்த திறமையை சரியான ஆண்டவருக்கு நாம் பயன்படுத்துகிறோம். எனக்கு தந்த ஊழியத்தை சரியாக நான் ஆண்டவருக்கு என்று செய்கிறேன், இல்லாட்டி ஆட்களுக்கு செய்கிறேன். பல தடவைகளில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் வெளியரங்கமான கிரியைகளை வைத்து மனிதர்களாகி நாம் நீங்கள் ஒரு மதிப்பை போடுகிறோம். வா, இந்த பிரதர் சபைக்கு வெளியில வார லேட்டா போற, இந்த சிஸ்டர் நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்லா அந்நியமாக பேசுறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நாம் ஒரு வாட்சை போடுகிறோம். என்ன கிரியைகளின் அடிப்படையில் நாம் வாட்சை போடுகிறோம். இந்த பிரதர் சூப்பர், இந்த சிஸ்டர் சூப்பர், இந்த அம்மா நல்ல, இந்த ஐயா நல்ல. நாம் வெளியரங்கமான கிரியைகளை நாம் பார்க்கிறோம்னா அந்த கிரியைகளுக்கு நாம் வாட்சை போட்டு கொண்டு வாழ்கிறோம். ஆனா அந்த கிரியை சற்று தடுமாறினா நாம் வாட்சை வைத்து போடுவோம். இது ஜெபிக்கவே இல்லை, இது சேர்த்து வெளியா வருவதே இல்லை, இது வாயிலிருந்து ஜெபிக்கவே இல்லை, இது கையை தந்ததே இல்லை என்று சொல்லி வெளியரங்கமான கிரியைகளை பார்த்து பார்த்து நாம் வாட்சை போட்டுக் கொண்டு வாழ்கிற ஒரு பொல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வெளியா வருகிறோம், லேட்டா போகிறோம், நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம், நல்லது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையை எதற்காக அதை செய்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. இறங்கமான பார்வை நல்ல சாட்சி. இந்த பிரதர் சூப்பர், இந்த அம்மா சூப்பர், இந்த ஐயா சூப்பர், இந்த தம்பி சூப்பர், நல்லது நல்லது. ஆனா அந்த அம்மா எதற்காக அதை செய்கிறார், இந்த ஐயா எதற்காக அதை செய்கிறார், இந்த தம்பி எதற்காக அதை செய்கிறார் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார் என்ற உணர்வு நம் அனைவருக்குள் இருக்கிறது. ஆண்டவர் வெளியரங்கமான கிரியைகளை மாத்திரம் பார்க்கிற ஆண்டவர் அல்ல, எதற்காக அதை செய்கிறார் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அதற்கு தான் தியாகிக்கிறது. இதற்காக இல்லாத பிரயாசப்படுகிறார், எதற்காக உபவாசிக்கிறார், எதற்காக ஆலயத்துக்கு வந்தார் வருகிறார், எதற்காக ஆண்டவருக்கு தெரிகிறார், எதற்காக கதிரமேசி அடுக்குகிறார், எதற்காக சபையை கூட்டுகிறார், எதற்காக சமைக்கிறார், எதற்காக சத்தியமாக கலந்துகிறார், எதற்காக ஊழியம் செய்கிறார். ஆண்டவர் மனிதர்களை தூரத்திலிருந்து அழைக்கிறது. வெளியரங்கமான பார்வையில மாக்சர் போட்டுக் கொண்டு இங்க பார்த்துட்டு போகலாம். ஆனா அங்க சிக்க, அங்க இடிக்க, இங்க நாங்க யாரையும் நம்ம திருப்திப்படுத்தி வாழ்ந்துட்டு போகலாம். ஆனா அங்க நம்ம இடிக்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், எதிரே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் தாழ்ந்து கொடுத்தா நமக்குள்ள ஆண்டவர் நமக்குரிய திறமையை நமக்குள்ள வைத்திருக்கிறார். எதற்காக அவர் ராஜ்யம் கட்டப்பட, எதற்காக தேவ ராஜ்யம் பலமாய் கட்டப்பட, அதை கண்டு நாம் பிரயாசப்படுகிறோமா, அதை கண்டு நான் ஓடுகிறேனா, அதை கண்டு நான் பிரயாசப்படுகிறேனா, வாழ்கிறேனா? கடைசியாக
ஆண்டவர் வந்து நல்லதுன்னு சொல்லுகிற அளவுக்கு நான் வாழ்கிறோமா? வாரான் இந்த வாரான் சொல்லுகிற அளவுக்கு நான் வாழ்கிறோமா? நமக்கு தெரியும் நாம் என்ன செய்கிறோம் என்று, எதற்காக நாம் செய்கிறோம் என்று நமக்கு தெரியும். ஏன் செய்கிறோம் என்பதற்கு நமக்கு விடை இருக்கிறது. எல்லாம் நமக்குள்ள விடை இருக்கிறது, தெரியாத இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் அவனுடைய கிரியைகளை தக்கவன். 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் கடைசி புத்தகத்தில் 10, 11, 12, 13 வாசகத்தை பார்க்கிற பொழுது தெளிவாக சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அநீதி உள்ளவன் இன்னும் அநீதி செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, என்னோடு கூட வருகிறது. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு வருகிறது. செய்கிறவன் செய்து கொண்டே போ, குறை சொல்லியா குறை சொல்லிக் கொண்டே இரு, குற்றம் சொல்லியா சொல்லிக் கொண்டே இரு, மற்றவனை குழப்பறியா குழப்பிக் கொண்டே இரு, மற்றவனை விட உண்டாக எழுதிக் கொண்டே இரு. நான் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு வருகிறது. யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற திறமையை தேவனுக்கு நாம் பயன்படுத்துகிறோமா? அதான் முக்கியம். தெரியுமா? ஆண்டவருக்கு நாம் பயன்படுத்துகிறோமா? இல்லாவிட்டால் மனிதர்களை திருப்திப்படுத்த நாம் கூடிக்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் திருப்திப்படுத்துகிற மனிதர்கள் எல்லாருமே நாளைக்கு நம்மை குறை சொல்லுவார்கள். இன்றைக்கு நல்லவன் என்று சொல்லுகிறவன் நாளைக்கு அதே வாய் கெட்டது என்று சொல்லும். இன்றைக்கு கெட்டவன் என்று சொல்லுகிற அதே வாய் நாளைக்கு நல்லவன் என்று சொல்லும். மாறுகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலை இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலை இல்லாத மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு வார்த்தை, நாளைக்கு வார்த்தை, நாளைக்கு ஒரு வார்த்தை, நாளைக்கு ஒரு வார்த்தை, மாறி மாறி போடுகிற, மாறி மாறி பேசுகிற மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு செய்ய நாம் பழகிக்கொள்வோம். எதை செய்தாலும் நான் இதை ஆண்டவருக்கு செய்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெரிய சந்தோஷம். அந்த பிள்ளைகள் குடும்பங்களாய் குடும்பங்களாக சுவிசேஷம் அறிவிக்க போனார்கள். அன்னைக்கு 3 குடும்பங்களை சந்தித்தார்கள். சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு நாள் அவசரமாக அன்னதானத்துக்கு நாம் அந்த சகோதரர்களும் கடந்து போயிருந்தோம். ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். அங்கே அந்த சகோதரனுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். சமூகத்தில் ஒப்புப்படுத்தோம், ஜெபம் பண்ணினோம். இன்று அந்த 4 பேர் ஒரு ஆலயத்துக்கு கடந்து போகிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். தேவ ராஜ்யத்துக்காக நாம் செய்வது இதுதான். நாம் பாடுவது ஈஸி, பிரசங்கம் பண்ணுவது ஈஸி. எதற்காக பாடுகிறேன், எதற்காக பிரசங்கம் பண்ணுகிறேன், எதற்காக ஊழியம் செய்கிறேன் உணர்வு இதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் எதற்காக இதை செய்கிறேன்? ஜனங்கள் விடுதலையாகப்பட வேண்டும். தேவ ராஜ்யம் நம் மூலமாக கட்டப்பட வேண்டும். தேவ ராஜ்யம் மூலமாக கட்டப்பட வேண்டும். நாம் பெற்ற சந்தோஷம் மற்றவன் அனுபவிக்க வேண்டும். நாம் பெற்ற சாட்சியை மற்றவன் சாட்சியா சொல்ல வேண்டும். அதுதான் நல்ல செய்தியாக இருக்கும். அதை சொல்லுகிறவர்களாக நாம் மாறுவோம். நமக்கு இருக்கிற திறமையை நேரம் கிடைக்கிற சமயம் வாய்க்காலும் சரி, சமயம் வாய்க்காவிட்டாலும் சரி, சத்திய வசனத்தை சரியாக பேசுவோம். பல தடவைகள் நாம் என்ன செய்கிறோம்? யாவத்தில் ஒதுக்குறோம், ஏதாவது சாப்பிடுவோம், அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாட்கள் பேசுவோம். அவர் அப்படி, இவர் அப்படி, அவர் அப்படி, இவர் அப்படி. அதை விட நல்லது நீங்க ஒன்றாவது சாப்பிட்டு போட்டு தேவையில்லாத பேசுறதை பார்க்கலாம். சாப்பிடவும் வேணாம், ஒன்றா இருக்கவும் வேணாம், கொஞ்சம் பக்கத்து வந்து பேசுறதுக்கு கொண்டு போய் கொடுத்து கொடுத்துட்டு வாங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரியவர். இப்ப 5 தாளந்து பெற்றவனுக்கும் 2 தாளந்து பெற்றவனுக்கும் ஒரே அளவான ஆசீர்வாதங்கள், அதுல எந்த குறைவும் இல்லை. ஆனா வாசிங்கள், அடுத்த வசனத்தை வாசிங்கள். ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன செய்யலாம்? ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து 24ஆம் வசனம் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமான
ஆண்டவர் பேசுகிறார். சோம்பேறி, சோம்பேறியே, பொல்லாதவனே, நான் கடித இருதயம் உள்ளவனா, நான் நேர்காலத்தில் அழைக்கிறவனா, நான் சேர்க்காலத்தில் குறிக்கிறவனா, நீ ஏன் என்னை பிரித்து வைத்தாய்? அதை எங்கேயாவது அந்த காசை கொண்டு போய், காலத்தை கொண்டு போய், காசு காலத்தில் போட்டு நான் வருகிறது வட்டியை நான் எடுத்துருக்கிறேன் அல்லவா, வட்டியோடு நான் வாங்கியிருக்கிறேன் அல்லவா, ஏன் பிரித்து வைத்தாய்? ஆண்டவர் கொடுக்கிற நல்ல திறமைகளை சரியான இடத்துல சரியாக பயன்படுத்தாதவனை பாதி. அது யாரா இருக்கலாம் தெரியுமானவர்களே, நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எவரா இருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த திறமைகளை மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு தந்த திறமைகளை நீங்க சரியான இடத்துல சரியாக பயன்படுத்த தவறுவீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், பொல்லாதவனே, சோம்பேறியே. இதுதான் நமக்கு வருகிறது. நல்லவன் சொல்ல மாட்டான், நல்லவன் சொல்ல மாட்டான், கொஞ்சத்துக்கு உண்மையானது சொல்ல மாட்டான், வா இந்த சந்தோஷத்தில் பிரவேசிக்க சொல்லவே மாட்டான். இந்த காண்டவர் சபைக்கு சொல்லுகிற காரியம் என்ன? ஊழியத்தில் 9ஆம் அதிகாரம் லூக்கா 62ஆம் வசனம் சொல்லுகிறது, கலப்பையின் மேலே தன் கையை வைத்துவிட்டு திரும்பி பார்த்தவனுக்கு பரலோக ராஜ்யமே இல்லை. நான் கலப்பையை விட்டு கையை எடுக்கல, உண்மைதான். கலப்பையில கையை வைத்து விட்டேன். 9ஆம் அதிகாரம் 62வது வசனம், கலப்பையின் மேலே கையை வைத்து விட்டேன். ஆனா கலப்பையை விட்டு கை எடுக்கிறது நல்லது. ஆனா கலப்பையில கை வைத்தனா முன்னிட்டு பார்த்தவன் ஓடி அழைத்து போயிட்டா, பின்னிட்டு பார்த்தவனா ஆண்டவர் சொல்றார், உனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. யாரா இருக்கலாம் என்று போக போறாங்க, எனக்கு யாரா இருக்கலாம் போறாங்க, எனக்கு சேர்த்து தான் ஒரு வார்த்தை சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் இல்லை. கேட்டா நான் இந்த ஊழியம் செய்யணும், இப்ப விட்டுட்டேன், பரலோக ராஜ்யம் இல்லை. நான் அந்த ஊழியம் செய்யணும், விட்டுட்டேன், பரலோக ராஜ்யம் இல்லை. அனே நான் வேஸ்ட், நான் வாழ்வது வேஸ்ட். தான் நோம் எப்போ வார்த்தை கூப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். இல்ல பரலோக ராஜ்யம் இல்லை. நல்லா பாய் நடப்ப பாயல, பரலோக ராஜ்யம் இல்லை. நல்லா உடனே இப்போ உடனே பரலோக ராஜ்யம் இல்லை. நல்லா ஊழியம் இப்போ இல்லை, பரலோக ராஜ்யம் இல்லை. நல்லா பிரசங்கம் இப்போ பிரசங்கம் பண்ண நேரம் இல்லை, டைம் இல்லை, தரம் இல்லை, பரலோக ராஜ்யம் இல்லை. 1000 காரணங்களை நாம் சொல்லலாம். கலப்பைகளை வைத்துக் கொண்டு திரும்பி பார்க்க நமக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். 1000 காரணங்கள் அடிக்கவே போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. கலப்பையில் ஒரு காலத்தில் கை வச்சாமா, ஐயா எல்லாம் ஆண்டவருக்காக திறமைகளை பயன்படுத்தினார். ஆனா இப்ப நீ பயன்படுத்த முடியாத பல காரணங்கள் சொல்லலாம். நல்லது, முன்னிட்டு பார்க்க வேண்டிய பிராணங்களை பின்னிட்டு பார்க்க வேண்டிய நிற்கலாம். அது கை கலப்பெல்லாம் இருக்குது சொல்லலாம், நல்ல காரணங்கள். அதுக்கு இது அந்த விசுவாசம், இந்த விசுவாசம், அந்த பாசம், இந்த பாசம், அவன் இவன், அந்த வேலை, இந்த வேலை, அந்த காரணம் சொல்லலாம். 1000 காரணங்கள். ஆண்டவர் ஒரே ஒரு காரணத்தை ஆண்டவர் சொல்றார், உனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளுகின்ற வார்த்தை. ஊழியம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஊழியம் என்பது எல்லாரும் போகிறாங்க, நானும் ஓடிட்டு கொஞ்ச காலம் ஓடிட்டு நிப்பாட்டலாம் நினைக்காதீர்கள், நினைக்காதீர்கள். செய்த ஊழியத்தை மறுபடியும் செய்யுங்கள். உங்களுக்குள்ள வைத்த திறமைகள் ஆண்டவருக்கு நேராக பயன்படுத்தப்படட்டும். உங்களுக்கு தந்த கிருபையான வரங்கள் தேவனால் மகிமைக்காக பயன்படுத்தப்படட்டும். நீங்க சொல்வதற்கு பல காரணங்கள் அடிக்கவே போகலாம். எவ்வளவு காரணங்கள் எப்படி அடிக்கணும் வேறு சொல்லுகிற காரியம் இதுதான். உங்கள் திறமைகளை கர்த்தர் கிருபையாக தந்த வரங்களை கொண்டே புதைத்து வைத்துவிட்டு அதை பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தாமல், பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தாமல், செய்ய வேண்டிய இடத்துல செய்யாமல், செய்ய தேவையில்லாத இடத்துல உங்களை புதைத்து வைத்திருப்பீர்களா? செய்யாமல் வைத்திருப்பீர்களா? உங்கள் திறமைகளை பயன்படுத்தாமல் வைத்துக் கொண்டிருப்பீர்களா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், பொல்லாதவனே, பொல்லாதவனே, தானே சோம்பேறியே. இதுதான் நமக்கு கிடைக்கிற பதில். நாம் யாரும் சம்பளத்து விட்டோம், ஆவி வளர்ந்து விட்டோம், அந்நியவாசி பேசுகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், பிரசங்கம் கேட்கிறோம், நல்லது. ஆனால் ஆண்டவர் பொல்லாதவனே, உன் தாளத்தை பிடித்து வைத்து விட்டு நீ ஆராதனை செய்கிறாயா?
உன் தாளத்தை வைத்துவிட்டு பிரசனம் பண்ணுகிறாயா? உன் தாளத்தை வைத்துவிட்டு ஆயத்தம் பண்ணுகிறாயா? பொல்லாமே புரிந்து கொள்வோம் பிரியமானவர்களே. பரலோக ராஜ்யம் என்பது பெரிய திறக்கப்பட்ட கதவுல எல்லாரும் முன்னே போவதற்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக நெருக்கமான வாசல், கடினமான வாசல். நல்லா எதிர்க்கிறவங்க நல்லா ஊழியம் செய்யலாம். ஆனால் வேதனை, வியாதி, கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், போராட்டங்கள் வருகிறது. கடவுளை கை வைத்துவிட்டு திரும்பி பார்ப்போம்னா நாம் தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உடையவன் அல்ல. பிரச்சனைக்கு மத்தியில் ஓடுவது, போராட்டத்தின் மத்தியில் ஓடுவது, ஊழியத்தை விட்டு நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களை நம்பினார் உங்களுக்கு அந்த தரங்களை தந்தார். நீங்கள் ஆண்டவரை நம்புறீர்கள் நல்லது. ஆனால் என்னை நம்பி ஆண்டவர் இந்த பொறுப்பை தந்தார் என்று உணர்வு உங்களுக்கு என்னை ஆண்டவர் நம்பினார். யோபுவை ஆண்டவர் நம்பினபடியாக பிசாசை சமாளித்தார். என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து நீதி நடப்பிக்கிற மனுஷனை போல அவனை போல வேறொருவரை நீ கவனித்தாயோ? இயேசு தெய்வம் யோபுவை வைத்துக் கொண்டு சமாளித்தான் பிசாசு. அவ்வளவு தூரத்துக்கு யோபு ஆண்டவரை நம்பினானா இல்லையோ, யோபுவை ஆண்டவர் நம்பினார். அவனுக்கு வியாதி வந்தாலும் அவன் நிற்பான். 10 பிள்ளை அவனால செத்து போனாலும் நிற்பான். மிருக ஜீவன் எல்லாம் அழிக்கப்பட்டாலும் அவன் நிற்பான். என்ன அவன் உடம்புல ரத்தம் வந்தாலும் அவன் நிற்பான். சாவுக்கு போராடி கொண்டு அவன் சரீரம் உருக்கிழந்து போய் அவன் சாதத்துக்கு இருந்தாலும் மனுஷி அவனை பார்த்து தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்னாலும் அவன் நிற்பான். ஆண்டவர் யோபுவை நம்பினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நம்பி ஊழியர்களை தந்திருக்கிறார். உங்களை நம்பி திறமைகளை தந்திருக்கிறார். உங்களை நம்பினார். நம்பி ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்துக்குள் ஏற்பட்டிருக்கிறார். உங்களை நம்பி ஆண்டவரை நம்புகிறவர் செய்யாது. உங்க வாழ்க்கையில் வர சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பணவர்த்திகள் எல்லாமே தரிசனத்தை மாற்றிவிடக்கூடாது. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திறமைகளை மாற்றிவிடக்கூடாது. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அபிஷேகங்களை எல்லாம் மாற்றிவிடக்கூடாது. ஆயிரம் காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், அடிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம், நமக்கு தந்திருக்கிற திறமைகளை பயன்படுத்தி உன்னை புதைத்து வைத்துவிட்டு ஆண்டவரை பார்த்து நீ கடினம் உள்ளவன், நீ கபடம் உள்ளவன், நீ கல்லவன், அதனால உண்மைக்கும் பயந்து கொண்டு புதைத்து வைத்தேன் ஆண்டவரை சொல்றது கொஞ்சம் நிப்பாட்டிட்டு எனக்கு என்ன திறமை நமக்கு இருக்கு நமக்கு தெரியும். நடிகருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கிருபையான வரங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் என்ன தாளம் கொண்ட திறமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தெரியாம உங்களுக்கு தெரியும். அவருக்கு சரியாக நான் செய்கிறேன். அதற்காக நான் விலைக்கரையும் செலுத்துகிறேன். என்னை அழைத்த அழைப்புக்கு நேராக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன் இந்த உங்களை நீங்களே தெரிந்து பாருங்கள். என் பேர்பட்ட ஒரு வறண்டு போன நிலைமைகள் நீங்க இருந்தால் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒளிகிற படைப்பினை நான் உனக்கு தருகிற திறமை கொஞ்சம் புதைத்து வைத்து விட்டு என்னை விட்டு சாட்ட அல்ல அம்மா ஐயா அல்ல தம்பி தங்கச்சி, நான் உனக்கு தந்த திறமை அதை கொஞ்சம் வியாபாரம் பண்ண பயன்படுத்து. ஆண்டவர் அவனுக்குள்ள படைச்சு அவர் எடுக்கவே இல்லை. ஒரு தாளம் உள்ளவனுடைய பணத்தை ஆண்டவர் படைத்து என்ன செய்கிறார்? 10 தாளம் உள்ளவனுக்கு தான் கொடுக்கிறார். வழியாக அவர் எடுத்துக் கொள்ளவே இல்லை. அவருக்கு அது தேவையில்லை. அவர் நிறைவுள்ள தெய்வம். அவர் சம்பூர்ணமுள்ள தெய்வம். இந்த உலகம் அவரால் உண்டாக்கப்பட்டது, அவருக்கு கண்டும் அவரை கொண்டு உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சம்பூர்ணமுள்ள தெய்வம் உங்களிடமிருந்து எடுக்கும்படியாக அவர் வரவில்லை. 10 தாளம் 5 10 மாற்றிகளிலிருந்து ஆண்டவர் எடுக்கவில்லை. 2 தாளம் 4 மாற்றிகளிலிருந்து ஆண்டவர் எடுக்கவில்லை. ஒரு தாளம் உள்ளவர்கள் எடுத்து 10 தாளம் உள்ளவர்கள் கொடுத்தார் என்று சொல்கிறது. இதுதான் நம்முடைய ஆண்டவர். உங்களுக்கு புரியுது தான். உங்களுக்கு ஆண்டவர் கிருபையாக தந்த வரங்கள் உங்களுக்கு தான். ஆனால் நீங்கள் புதைக்கிறீர்களா, நீங்கள் வியாபாரம் பண்ணி இன்னும் பல மடங்கள் பெறுகிறீர்களா என்பது உங்கள் கரங்களில் தான் உண்டு.
எங்கள் கருத்தில் உண்டு. நான் அதை புதைச்சு வைக்கிறதா, நான் அதை பிரயாசப்படுத்துறதா, நான் அதை வியாபாரம் பண்ணி இன்னும் சம்பாதிக்கிறதா என்ற முடிவு தீர்மானிக்கப்பட வேண்டியது எந்த கைகளில் உண்டு. இந்த தோட்டத்தினுடைய எல்லா மரங்களையும் கனிகளை புசிக்கலாம், ஆனால் இதை மாத்திரம் புசிக்காது என்று சொன்னார் ஆண்டவர். அவனுக்குள்ள அந்த விருப்பத்தை வைத்தான். புசிக்க முடியாமல் இருப்பதும் அவன் எடுக்கிற தீர்மானத்தை அடிப்படையில் இருந்தது. அவன் எடுக்கிற தீர்மானம் தான் நான் சாப்பிட்டதா இல்லையா. ஆண்டவர் அந்த சுயமாக தீர்மானிக்கிற மனிதனுக்குள்ள கிருபை அவன் எடுக்கவே இல்லை. ஆண்டவர் எடுக்கவில்லை. ஆண்டவர் மனிதனுக்குள்ள வைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதா, பாவம் செய்வதா, அவனுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுக்காக ஓடுவதா, இல்ல தேவனுக்காக ஓடுவதா, நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். உத்தமனாய் வாழ்வதா, நீதியாய் வாழ்வதா, பாவம் செய்வதா, அநீதியை செய்வதா, நமக்குள்ள வைத்திருக்கிற சித்தம் அது. நாம் தான் தீர்மானிக்க வேண்டும், செய்கிறதா இல்லையா என்று சொல்லி. ஆண்டவர் எதிர்பார்க்க சொன்னா அவ்வளவுதான். இவர் பறிக்க போறா, சாப்பிட போறா, போயிருந்து நோ சொன்னதா திரும்பி வந்து தலை போடவே இல்லை. சுய தீர்மானிக்கும்படியான கிருபை ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் வைத்திருக்கிறார். சுயமா தீர்மானிக்க தெரிவிக்கிறோம். நாம் பார்க்க எனக்குரிய திறமையை நான் எங்கே வைத்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் தந்த திறமையை நான் எங்கே புதைத்து வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இல்லாமல் தமது இவர்கள் தீர்மானத்துக்குள்ளாக வருவோம். என்ன திறமை அந்த நிலைமையில் வைத்திருக்கிறார், எந்த ஊழியத்திற்கு தேவ ராஜ்யத்துக்குள்ள நான் செய்து கொண்டிருக்கிறேன், அதை நான் செய்யத்தக்க ஒரு கிருபை எனக்கு தான் ஆண்டவரே. அதை நான் செய்ய தவறுவேன். அதை விட நான் என் பேரிட்ட பெரிய காரியங்களை செய்கிறவனை போல வெளியிடமான ஒரு காட்சி, வெளியிடமான போல பேசுகிறவரை நான் போட்டுக்கொண்டு வாழ்கிறேனா, ஒரு நாள் என் கிரியைக்கு ஒரு பலம் தருகிறது. ஒரு நாள் என் கிரியைக்கு தக்க பலம் நீங்கள் கொண்டு வாரியானவரே. என்னுடைய கிரியைக்கு தக்க பலம் உங்களோடு கூட வருகிறது. அந்த கிரியை வெளிப்படுத்தி விடும் நான் யார் என்பது ஒரு நாள் வருகிறது. அந்த சந்தோஷத்துக்குள்ள நாம் பிரவேசிக்கிறதா இல்லையா என்று தீர்மானிக்க ஒரு நாள் வருகிறது. அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறது கிருபையிலே இந்த பூமியில வாழ்கிற நாம் இழந்து போகாதபடி உங்களுடைய திறமையை, எனக்குள்ள திறமையை உங்களுடைய நாம் இமைக்காக நான் சரியாக பயன்படுத்த எனக்கு உதவி செய்யும் ஐயா என்று வாங்கிக்கிற இருதயம் நமக்கு உருவாக்க வேண்டும். ஆண்டவர் அந்த மனிதன் பார்த்து காரியத்தை வாசிக்க முடிவு போய் வாசிக்க மறுபடியும் வாசிக்க 26 வாசத்தில் வாசிக்க அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவன் சோகமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுகார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையது வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்தது இருக்கிற தாளத்தை எடுத்து 10 தாளம் உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை உரமான இருளை தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பிரியமானவர்களே, இந்த மதிய வேளையில் ஆண்டவர் நாங்கள் பேசுகிற காரியங்கள் இதுதான். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே என்று சொல்லி ஒரு வார்த்தையை வருவதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. பொல்லாத ஊழியக்காரனே என்று சொல்லி ஒரு வார்த்தையை நம்மை பார்த்து சொல்லும்படியாக நீங்களும் அழைக்கப்படவில்லை. சோம்பேறியான ஊழியக்காரனே என்று சொல்லி பார்த்து ஆண்டவர் நமக்கு சொல்லும்படியான வார்த்தையை கேட்கும்படியாக நீங்களும் அழைக்கப்படவில்லை. நல்லது, உத்தமம், உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிற அந்த நல்ல வார்த்தையை கேட்கும்படியாக நாம் நீங்களும் அழைக்கப்பட்டோம்.
நாம் இன்றைக்கு ஓடுகிற ஓட்டம் பொல்லாதவன் என்ற பெயரை வாங்கும்படியாக அல்ல, சோம்பேறி என்ற பெயரை வாங்கும்படியாக அல்ல, பிரயோஜனம் அற்றவன் என்ற பெயரை வாங்கும்படியாக அல்ல. பிரியமானது நம்முடைய ஓட்டத்தின் முடிவில் ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், நல்லது நல்லது நல்லது, என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்க நான் ஆசையாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவர் தந்த கிருபையான அந்த திறமைகளை, கிருபையான அந்த வரங்களை நாம் எங்கே வைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு ருசியாக எந்த நிலைமையை நாம் இந்த மதிய உலகில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவோம், அப்பா நீங்கள் தந்த அந்த திறமையை கொண்டு நான் இன்னும் வியாபாரம் பண்ணி இன்னும் அதை குறித்து ஆண்டவர் அதை பயன்படுத்தத்தக்க கிருபை எனக்கு உண்டாகும். அந்த திறமை சரியான இடத்துல சரியான இடத்துல பயன்படுத்தத்தக்க கிருபை எனக்கு தான் ஆண்டவரே. அழைப்பை பெற்ற நாங்கள், அபிஷேகத்தை பெற்ற நாங்கள், திறமையை பெற்ற நாங்கள், அதை புதைத்து வைக்கப்பட்ட அந்த மனிதனை போல் நாம் வாழ்ந்தால் அதை போல் வியாபாரம் பண்ணி இன்னும் அநேகரை சம்பாதிக்கிறதுக்கு கிருபையை பெற்றவர்களா இந்த பூமியில் வாழ எனக்கு நடக்கிற செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விஷயத்திற்காக நாம் ஒரு செய்தி அந்த ஆண்டவருக்கு ஜோபனை கொள்வோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பறந்து வா என்று சொல்லி, பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். The Lord who promised, hallelujah, is being with us. Hallelujah. Thank you. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சென்று சொல்லுவீங்களா? ஏல் பெத்தேன், ஏல் பெத்தேன், இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நனம்பி
தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அதனால அதே ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. கவலைப்படாதிருங்கள், கஷ்டப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Come on. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. பெத்தேல் சொல்வோமா? பெத்தேல் இது வானத்தின் வாசல், என்னையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல், என்னையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் வரையில ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை, அவரை கனப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாமும் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் சமூகத்தை திரும்பி வருகிற வரையும் அவருடைய கை நம்மை விடுவதில்லை. சந்தோஷமாய் பாடுவோமா? செல்லும் இடமெல்லாம் உன்னோட இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டே. நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. Come on, join together and say Bethel. Bethel, இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மூளை கல்லீரையா, நரம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. சரி சொல்லுவோமா? இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல், பரலோகத்தின்